ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவே வார்த்தை என்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்த முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய பெரிய கிருபையினால இந்த 2026 ஆறாம் மாதத்தில் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இந்த 5ஆம் நாளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். நான் இந்த நாளில் இந்த புதிய மாதத்தில் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாய் கர்த்தருடைய செய்தியாய் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கவனிப்பீர்களானால், உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு அதிகாரிகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில காவலர்களை வைத்திருக்கிறாங்க துணையா. ஒரு பாடிகார்டு, அரசியல்வாதிங்க, பெரிய தலைவருங்க, இல்லை சில விசேஷித்த மனிதருங்க, அவங்க எங்கே வெளியே வந்தாலும் தனிமையாக வர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில பாதுகாப்பு துணை உள்ளவர்கள் வருவாங்க சகோதரனே. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? தேவன் யாருக்கு துணையா இருக்கிறாராம்? உத்தமமாய் நடக்கிறவருக்கு தேவன் துணையா இருக்கிறாராம். என் அன்பு சகோதரனே, எல்லாருக்கும் கடல் துணை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்காது. அப்படின்னா இந்த வேத வார்த்தை பொய்யாயிடும். வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாதது நம்முடைய வேத வசனம். இந்த சத்திய வேதம் ஒழிந்து போகாத. அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறான். நீங்கள் திடமனராய் இருந்து எழுந்து காரியத்தை நடப்பீங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாராம். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசி பகுதி, அதுதான் கடைசி வசனம். அந்த 2 நாளாகமும் 19, 11 தான் கடைசி வசனம். அதில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உத்தமமாய் இருக்கிறவளுக்கு நானே துணையா இருக்கிறேன். மனுஷ துணை வேற, ஒரு காவல் துணை வேற, அல்லது வேறு ஒரு தூதர்களுடைய துணை வேற. பாருங்க சகோதரனே சகோதரியே, உத்தமமாய் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய மனுஷர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே துணையா இருக்கிறாராம். ஆண்டவரே துணையா இருக்கிறாராம். எத்தனை பாக்கியம், எத்தனை ஒரு ஆசீர்வாதம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நாம் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இசப்பா எனக்கு துணையாருங்க துணையாருங்க துணையாருங்கன்னு ஜெபிங்க. நான் வானான்னு சொல்லல, ஆனா நீங்க ஜெபிக்காமலே உங்களுக்கு துணையா இருப்பாரு. அதுக்குண்டான வழியை உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் உத்தமமாய் நடங்கள், நீங்கள் உத்தமமாய் வாழுங்க, உத்தம வழியில நடங்க. உத்தமம் என்றால் என்ன சகோதரனே சகோதரியே? உண்மை, நேர்மை, நீதி, நியாயம் அவர்களிடத்துல இருக்கும். அவர்கள் தான் உத்தமர்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறானா, கோணலாய் நடக்கிறவன் ஒன்றிலே விழுவானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி நியாயமா இருக்கிறவன் இடர்ல அடையவே மாட்டான். ஏன்னா அவன் நேர் வழியில நடக்கிறான், உண்மை வழியில நடக்கிறான், உத்தம வழியில நடக்கிறான். அவன் விழுவதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அதுக்கு பதில் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறவன் கண்டிப்பா ஒரு நாள் அகப்படுவான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று ஒரு பழமொழி உண்டு. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அதே போலதான் உத்தமமாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் துணையா இருப்பதினாலே அவன் விழுவதற்கான வாய்ப்பு இல்லை, தருணங்கள் இல்லை. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எசேக்கியா 15 வருஷத்தை கூட்டிக் கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? எசேக்கியா 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொள்வதற்கு காரணம் தெரியுமா? உத்தமம், உத்தமம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38:3 பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20:3 பாருங்கள். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். பார்த்தீங்களா? மனதின் உத்தமம் தேவனுக்கு ரொம்ப இஷ்டம், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பாங்களாம். அதே போலதான் இருதயத்தில் உத்தமமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தரே துணையா இருப்பாராம்.
ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் துணையந்தா நீங்க எங்கேயும் பயப்பட தேவையில்ல, எதை கண்டும் பயப்பட தேவையில்ல, யாரை கண்டும் பயப்பட தேவையில்ல. அவன் உங்களுக்கு முன்னாடி பணம் படிச்சவனா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், அல்லது ஒரு ரவுடியா இருக்கலாம், ஊரே ஆளுகிற மனுஷனா இருக்கலாம். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, மனுஷனுக்கு மதிப்பு தான் கொடுக்கணும், மரியாதை தான் கொடுக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. பயப்படுங்கன்னு எங்கேயும் சொல்லல. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவனுடைய வாயில உத்தமன் என்று பாராட்டு வாங்கினவர் யோபு என்கிற தேவ மனுஷன். ஆண்டுடைய வாயிலே உத்தமன் என்று பேர் வாங்கின ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் அவர் கொடுத்த ஒரு புகழாரம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் மாத்திரம் இல்ல, அவருக்கு அப்புறம் அவருடைய மனைவியும் அவரை பார்த்து, யோபை பார்த்து உத்தமத்திலே இருக்கிற என்று சொன்னாங்க. இன்னைக்கு உங்க மனைவி கிட்ட போய் ஒரு கணவனை பத்தி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கணும்னா மனைவி கிட்ட போய் கேளுங்க. ஆனா மனசாட்சிகளை கொண்டு போய் சொல்லக்கூடாது. அல்லது நாம் அவருக்கு விரோதமாய் சொன்னா அவர் நம்ம கூட வாழ மாட்டாரு அப்படின்னு சொல்லி போய் சொல்றவங்க இருப்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா யோபு மனைவி பாருங்க, யோபு சரித்திரம் 1 அதிகாரம் 8 வசனம். சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சாத்தானே, என் தாசனாகி யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமன். முதல் வார்த்தையே யோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாராட்டு உத்தமம். என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. இந்த மாதிரி வார்த்தைய நமக்கு ஒரு மனுஷன் சொன்னாலே ஒரு அவ்வளவு சந்தோஷமாயிடும். பொய்யாய் புகழக்கூடாது, காசு கொடுத்து புகழக்கூடாது. உங்கள் வழியும் உங்கள் பாதையும் உங்களுடைய நடக்கையும் உங்கள் பேச்சையும் உங்கள் செய்கையும் உத்தமமாக இருக்கணும். நீங்க யாருக்கு எதுவும் செய்ய தேவையில்ல, அவங்களை புகழ்வதில் அது உண்மையா இருக்கும், உண்மையா இருக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் துணையா இருக்கணும்னு மாத்திரம் நம்ம ஆசைப்படுறோம், நம்ம விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம். நல்லது, ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுடைய உத்தமம் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் ஜெபம் பண்ணாமலே உங்களுக்கு துணையா இருப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, யோபு புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். யோபு மனைவி தன் கணவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னுமா உன் உத்தமத்திலே உறுதியா இருக்கிற, தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, மனைவி பாருங்க, கணவனிடத்துல என்ன இருக்குதான்? உத்தமம், உத்தமம், உத்தமம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உத்தமமாய் நடக்கும் போது நீ பத்திரமாய் நடப்பாய். நீ உத்தமமாய் இருக்கும் பொழுது நான் உன்னோடு கூட நடப்பேன். எப்படி ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தாராம். ஏனோக்கு வாக் வித் காட், ஆண்டவரோடு நடந்த ஒரு மனுஷன் ஏனோக்கு. ஜெனிசிஸ் சாப்டர் 5:24. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆதியாகமம் 5:24 சொல்கிறது, ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான், தேவன் அவரை எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கில வேதம் சொல்லுது, ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தாராம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் உத்தம மார்க்கத்துக்கு உண்டு, உத்தமமா இருக்கிறவங்களுக்கு உண்டு. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகத்தை பாருங்கள். சங்கீதம் 84:11 என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார், கர்த்தர் கிருபையும் மகிமையும் ஆளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை வழங்காதேரா. அப்போ நம்ம உண்மையாய் நடக்கும்போது, உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தருடைய துணை மாத்திரம் இல்ல, நமக்கு நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அன்பு சகோதரனே சகோதரியே, ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தை கவனித்து பாருங்கள். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாமல் போனால் பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று எழுதியிருக்கிறது. நன்மை செய்யாமல் போனார். நீதிமொழிகள் 28:5 கவனித்து பாருங்கள். நியாயம் துன்மார்க்கன் நியாயத்தை அறியான், கர்த்தரை தேடுகளுக்கோ சகலமும் அறிந்திருப்பார்களா. துன்மார்க்கனுக்கு, பாவம் செய்கிறவனுக்கு, பாவத்தில் ஜீவிக்கிறவனுக்கு நீதி, நியாயம், உண்மை, பரிசுத்தம், உத்தமம் எதுவுமே தெரியாது.
அதனால தான் ஆண்டவர் அவங்க கூட இருக்க மாட்டார். ஒரு காரியத்தை சிந்தித்து பாருங்க. கர்த்தர் எல்லாரும் கூட இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நாம ஏன் உத்தமமா இருக்கணும்? நாம ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? நாம ஏன் உண்மையா இருக்கணும்? அட கடவுள் எல்லாரும் கூட இருப்பாருப்பா, விடுப்பா அப்படி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்படி இல்லை. அவர் உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு துணையாய் நின்று கொண்டிருப்பார், துணையாய் அவர்களுக்கு வந்து கொண்டிருப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தரின் பார்வைக்கு உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அருளுவாராம். பார்த்தீங்களா? ஆண்டுடைய பார்வைக்கு நீங்க உண்மையாய் நடக்கும்போது, உத்தமமாய் நடக்கும்போது, நேர்மையாய் நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாராம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? ஞானம், அறிவு, இன்பம் அருளுவாராம். ஆனா பாவம் செய்யறவனுக்கும் தமது பார்வைக்கு நல்லவனாய் தோன்றுகிறவனுக்கோ கர்த்தர் குவித்து வைத்திருக்கிற தொல்லையை வைத்திருக்கிறாராம். தொல்லையை அவங்களுக்கு குவித்து வைத்திருக்கிறாராம், ஒரு மலையை போல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டோம். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய துணை வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வழி உத்தமமா இருக்கட்டும், உங்கள் நடக்கை உத்தமமா இருக்கட்டும், உங்களுடைய எண்ணங்கள் உத்தமமா இருக்கட்டும், உங்கள் சிந்தனைகள் உத்தமமா இருக்கட்டும். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறானா? அவன் எதுலையும் இடர மாட்டான். பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்துற போது, ஆபத்து வந்துட போது அப்படின்னு யோசிக்கிறத விட, நான் ஏதாவது பாவத்தில் விழுந்துட போறேன், நான் ஏதாவது தவறு செஞ்சிட போறேன் அப்படின்ற உணர்வுகள், எண்ணங்கள் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வேதத்தை கவனித்து பாருங்கள். 1 யோவான் 5:18 இப்படி சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் எவனோ பாவம் செய்யான் என்று அறியுங்கள், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆண்டவர் அந்த உண்மையாய் வாழ்கிறவங்களுக்கு, பரிசுத்தமாய் வாழ்கிறவங்களுக்கு, நீதியாய் வாழ்கிறவங்களுக்கு ஆண்டவர் பொல்லாங்கை தொட அனுமதி கொடுக்கவே மாட்டாராம். ஏன் தெரியுமா? அவர் துணையா இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட தீமை, ஆபத்து, பிசாசு தொடவே முடியாது, தொடவே முடியாது. அன்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் ஒரு உத்தமம் வேணும். என் பிள்ளையே என்ன உண்மை உள்ள அப்பா இல்லை, நேர்மை உள்ள அப்பா இல்லை அப்படின்னு சொன்னா மற்ற பிள்ளைங்கள் என்னை நேர்மை உள்ளவங்க சொல்லுவாங்க? வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 20:8 பாருங்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடப்பான், அவனுக்கு பின் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பாங்களாம். ஒரு நீதிமானா இருக்கிறவன் அவன் உத்தமத்திலே நடப்பானா, உத்தமமான வழியிலே நடப்பானா. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 10:25, துன்மார்க்கன் சுழல் காற்றிலே சுழண்டு கொண்டு போயிட்டே இருப்பானா, ஆனால் நீதிமானாய் உத்தமனாய் இருக்கிறவன் அஸ்திபார கல்லை போல நிற்பானா. அவன் எந்த காத்தும் எந்த புயலும் அசைக்காதான், அவன் அஸ்திபாரமாய் நிற்பானா. கர்த்தருக்கு பிரியமான என் தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் எல்லாருக்கும் துணையா இருக்க மாட்டார். அதை இன்னைக்கு மனசுல பதிய வச்சுங்க. வேதத்தை கவனிங்கள். நீதிமொழிகள் 15:29 சொல்லுது, துன்மார்க்கனுக்கு தேவன் தூரமா இருக்கிறாராம், நீதிமானுடைய ஜெபத்தை கேட்க உனக்கு சமீபத்தில் நிற்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, யோபு உத்தமமா இருந்தனால்தான் அவர் சோதனையில ஜெயித்து வந்தார். உத்தமம் இல்லாதவர்களுக்கு சோதனையோடு முடிஞ்சு போயிடும், அவங்களுக்கு உபத்திரமும் கஷ்டமும் அதோடு முடிந்து போயிடும் சகோதரனே சகோதரியே. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மளை திரும்பவும் நம்மளை நிலை நிறுத்துவார், நிலை நாட்டுவார், உங்கள் வழிகளில் நிறுத்துவார், உங்கள் வேலைகளில் நிறுத்துவார், உங்கள் கூடாரங்களில் நிறுத்துவார், உங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பார்த்தீங்களா? அவன் உத்தமன் என்று விளங்கின பண்பு தான் ஆண்டவர் பாருங்க ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறாராம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பண்பு. அப்போ ஒரு சோதனையில நீங்க எவ்வளவு உத்தமமா இருக்கிறீங்கன்னு தான் ஆண்டவர் பார்ப்பாரே தவிர, நீங்க காணிக்க எவ்வளவு கொடுத்தீங்க, நீங்க ஆண்டவருக்காக என்ன காரியங்களை செய்தீங்கன்னு அவர் ஆராய்ந்து பார்க்க மாட்டார். என் அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய ஜீவியம் உத்தமமா இருக்கட்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார், அவன் சந்ததிக்கும் அவர் துணையா இருப்பார். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நீங்க ஆசீர்வதித்ததான இந்த நல்ல வேலைக்கு நன்றி அப்பா.
5 மாதம் எங்களை கண்ணிமை போல பாதுகாத்தீங்கப்பா. இந்த 6ஆம் மாதத்துல இந்த 5ஆம் நாளை காணும்படி கிருபை கொடுத்ததுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில கூட உம்முடைய வார்த்தையாய், உம்முடைய ஜீவ வார்த்தையாய் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லியிருக்கிறோம்பா. எங்களுடைய நடக்கை, எங்கள் செய்கை, எங்கள் பேச்சு எல்லாவற்றிலும் நீர் விரும்புகிற அல்லது எங்களுக்கு துணையா இருக்கிற உத்தமத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் தவறியதை எங்களுக்கு மன்னிங்கப்பா. எங்கள் மீறுதல்களை தூரமாக்கி தாங்கப்பா. அப்பா, எப்போது நீர் எங்களுக்கு துணையா இருக்கும்படி ஒரு இருதயத்துல, சிந்தனையில, எங்கள் பார்வையில ஒரு உத்தமத்தை வைங்க ராஜா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள், கர்த்தர் இப்போதே உத்தமத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அவளை பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன். நான் உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை மீது இப்போது அவளை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற யாரா இருந்தாலும் வியாதிகள் இப்போது மறையட்டும். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், கடன் தொல்லைகள் மறையட்டும், உபத்திரவங்கள் மறையட்டும். தேவன் உத்தமனுக்கு துணையா இருக்கிறார் என்றால் அவன் எல்லா ஆசீர்வாதங்களோடு நிறைவாயிருப்பான். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.